இந்த உண்ணா நோன்பு இருப்பதற்கு மக்கள் கூச்சப்படுறாங்க. அதை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. உண்ணா நோன்பு இருப்பதை அது அசிங்கம் அல்லது அதை செய்கிறதுக்கே தயங்குறாங்க. ஏன்னா அது ஒரு தகுதி குறைவான செயல். எதனால் அப்படின்னா, உண்ணா நோன்பு சாப்பிடாம யார் பட்டினியாக கிடப்பாங்க? வறுமையில் இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க தான் பட்டினியாக கிடப்பாங்க. அப்போது உண்ணா நோன்பு இருக்கும்போது தன்னை வறுமையானவராக உணர்கிறார். ஏன்னா பசியை அனுபவிக்கிறாங்க. பசியோட வலியை நம்ம எப்போ தெரியும்? நமக்கு உண்ணா நோன்பு இருக்கும்போது தெரியும். பட்டினி அந்த இப்போ நல்லா பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிங்கிறதே தெரியாமல் இருக்கும். பசித்து சாப்பிட்ற வழக்கம் நிறைய பேர் கிடையாது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பணக்காரங்க நல்ல வேலைக்கு நல்லா சாப்பிடுவாங்களா, பசினாலே தெரியாது. ஆனால் அந்த ஏழ்மையில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு பசின்னா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு பசின்னா என்ன தெரியும், பட்னின்னா என்னன்னு தெரியும். அப்போது பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பணக்காரங்களுக்கு பசின்னா என்னன்னே தெரியாது. ஏழைகள் வறுமையில் இருப்பவங்க இவங்கெல்லாம் பசி பட்டினின்னா என்னன்னு தெரியும். அப்போ மக்கள் எல்லாருமே பணக்காரங்களாக ஆகணும், அதுதான் பெருமையான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வறுமையில் போய் சிக்கிக்கக்கூடாது, ஏழ்மையில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் பசியை நீங்கள் சந்திப்பீங்க, பட்டினியை பசி பட்டினி இதெல்லாம் சந்திப்பீங்க. அப்போது மக்களுக்கு அந்த பசி பட்டினிங்க உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுது. எங்கே நம்ம அப்போ ஏழைகளோட உணர்வுகளை தெரிஞ்சுப்பீங்க. வறுமையில் வாழ்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் அந்த பசியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உணரும்போது நாமளும் அந்த வறுமை நிலைக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும். வறுமை நிலைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம். பசியை பார்த்தாலே பயப்படுறாங்க. எப்படி வறுமை நிலையை பார்த்து பயப்படுறாங்களோ, ஏழ்மை நிலையை பார்த்து பயப்படுறாங்களோ, பயந்துக்கிட்டு தான் பணக்காரங்களாகிடணும், எப்படியாவது பணக்காரங்களாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வறுமையிலையும் ஏழ்மையிலையும் மாட்டிக்கக்கூடாது, வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ஒரே பயம். அப்போ அதனால் எல்லோரும் இந்த பசியை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா பசி பட்டினிங்கிறது எது? ஏழ்மையின் அடையாளம். வறுமையில் வாழ்கிறவங்க தான் பசி பட்டினியோடு இருப்பாங்க. பணக்காரங்க பசி பட்டினியோடு இருக்க மாட்டாங்க, வேலைக்கு சாப்பிடுவாங்க. அப்போ எல்லாருமே பணக்காரங்களாக ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் தான் வேகமாக போயிட்டுருக்காங்க. இந்த ஏழ்மையை பார்த்து பயந்துக்கிட்டு, ஏழ்மையும் வறுமையும் பார்த்து பயந்துக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது பசி பட்டினிங்கிறது ஏழ்மையில் வாழ்கிறவர்களுடைய பிரச்சனை, வறுமையில் வாழ்கிறவர்களுடைய பிரச்சனை. அதனால் நம்ம உண்ணா நோன்பெல்லாம் கடைப்பிடிக்கும் போது பசியையும் பட்டினியையும் சந்திக்க வேண்டியிருக்கும். பசியோட கொடுமையை, பசியோட வலியை சந்திக்க வேண்டியிருக்கும், சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடும். பசியை சகித்து கொண்டால் நம்ம ஒரு பசியை சந்திக்கிறோம், பசியோடு பழகுகிறோம், பசியோடு இருக்க பழகுகிறோம் அப்படின்னா நம்ம முன்னே ஒரு பணக்காரங்களாக ஆகணுங்கிற அந்த ஆசை இல்லாமல் போயிடும். ஏன்னா பணக்காரங்களாக ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையே எங்கேருந்து உருவாகுதுன்னா, நீ பசியை பார்த்து பயப்படுற, பட்டினியை பார்த்து பயப்படுற, அந்த பயத்தில் தான் நீ என்ன பண்ணுற, பணக்காரங்களாக ஆகிடணும் அப்படிங்கிற அந்த ஆசையே அதில் தான் இருக்குது. அதனால் நீ உண்ணா நோன்பு இருந்தனாக்கா உன்னால் பணக்காரங்களாக ஆக முடியாது. நீ பசியை சகிச்சுப்ப, பசியை ஏற்றுக்குவ. உண்ணா நோன்பு இருந்து விட்டால் நீ பசியை ஏற்றுக்கொள்வாய், பசியை பார்த்து பயப்பட மாட்ட, பட்டினியை பார்த்து நீ பயப்பட மாட்ட. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னா, நீ நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னா பசியை பார்த்து பயப்படணும். பசியை பார்த்து பயந்து போய் தான், நீ பயந்து ஓடினாதான், தலைதறிக்க ஓடினாதான் நீ பெரிய பணக்காரங்களாக ஆக முடியும். அப்போது அதனால தான் மக்கள் ஏன் உண்ணா நோன்பு இருக்கவே பயப்படுறாங்க. உண்ணா நோன்பு இருப்பதை கேவலமாக நினைக்கிறாங்க, கூச்சப்படுறாங்க. உண்ணா நோன்பு நான் சாப்பிடல, நான் பட்டினியோடு இருக்கிறேன், நான் பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. நான் சாப்பிடுகிறேன், நிறைய சாப்பிடுகிறேன், விதவிதமாக சாப்பிட்றேன், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே பெருமைப்படுறாங்களே ஒழிய, நான் நோன்பு இருக்கிறேன், நான் இன்றைக்கி உண்ணாவிரதம், நான் இன்றைக்கி எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது வலி நிறைந்த ஒரு அனுபவம். நீங்கள் பசியோடு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வலி நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த பசியோடு இருக்கும்போது ரொம்ப ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ரொம்ப கோபம் வரும். அப்படி இருக்கும்போது
அந்த அந்த அனுபவமே வித்தியாசமானதாக இருக்கும். அதே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மனசு லேசாக இருக்கும். அப்போது மக்கள் உண்ணாவிரதம் இருப்பதுக்கு பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம அது ஏழைகளோட பிரச்சனை. பசியும் பட்டினியுங்கிறது ஒரு ஏழைகளோட பிரச்சனை. நம்ம பணக்காரனாக ஆகினா தான் பெருமை. பணக்காரங்களாக ஆனால் தான் இப்போ 4 பேர் மதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பசி பட்டினியை பார்த்து பயந்தால் தான் பணக்காரங்களாக ஆக முடியும். இந்த பசி பட்டினிக்கெல்லாம் நம்ம பழகக்கூடாது, அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் சகிச்சிக்கக்கூடாது, அதை நம்ம சந்திக்கவே கூடாது. அந்த பசியையும் பட்டினியும் நமக்கு நினைப்பே வரக்கூடாது. அப்போ தான் பசி பட்டினியை பார்த்து பயந்து ஓடினா தான் நம்மளால் பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசி பட்டினியோடு இருக்கிறதையே ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க, கூச்சப்படுறாங்க. பசியோடு இருக்கிறதுக்கு, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க, உண்ணா நோன்பு இருப்பதற்கே கூச்சப்படுறாங்க. ஆனால் உண்ணா நோன்பு இருந்தால் தான் உடம்பு குறையும், உடலில் ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது உண்ணா நோன்பு இருக்கணும், அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்கணும். அப்போ தான் உடல் எடை குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு நோய் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த பசியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், பசியை பார்த்து நான் பயந்து ஓடுவேன். அதுதான் என்னுடைய நான் பணக்காரனாக ஆகணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பசியை பார்த்து நான் பயப்படுவேன், பசியை நான் சந்திக்கவே மாட்டேன், பசியை நான் ஏற்றுக்க மாட்டேன், பட்டினி கிடக்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன், உண்ணா நோன்புங்கிறது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசியை பார்த்தாலே பட்டினியோடு கிடப்பதையே ஒரு கூச்சமாக நினைக்கிறாங்க. இப்போ நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உண்ணா நோன்பு ஏன் மக்கள் இருக்கலை அப்படின்னா, நீங்கள் பசி பட்டினிக்கு பழகிட்டிங்கன்னா எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பசி பட்டினியை பார்த்து பயந்தவங்க தான் பணக்காரங்களாக ஆவாங்க. அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு பட்டினியை அப்படி கனவு கண்டுட்டு அந்த கனவுக்கே காரணம் என்ன? பிரியாணி சாப்பிட்ணும், பீஸா சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த கனவு நிறைய பேருக்கு வரும். அந்த கனவுக்கே என்ன காரணம்னா அந்த பசி பட்டினியை பார்த்து பயப்படுறாங்க. பயந்துக்கிட்டு போய் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கனவுகள்லாம் வருது. பணக்காரங்களாக ஆகணும் அப்படின்னா நீ பசி பட்டினியை பார்த்து பயப்படணும். அப்போ தான் உனக்கு பெரிய வீடு கட்ட முடியும், ஆடம்பரமாக சொகுசாக வாழ முடியும். நீ பசி பட்டினியெல்லாம் ஏற்றுக்கிட்ட, சகிச்சுக்கிட்ட, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்கிற அப்படின்னா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்புறம் எதுக்கு நீ பணக்காரங்களாகணும்? ஆடம்பரமாக நீ ஏன் வாழணும்? ஆடம்பரமான உணவுகள், இந்த இறைச்சி உணவுகள், மட்டன், சிக்கன், பிரியாணி, அல்வா, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி சாப்பிடணும்னு அந்த ஆசை தான் நீ பணக்காரனாக ஆகணுங்கிற அந்த ஆசைக்கே காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ உண்ணாவிரதம் இருக்கிற, பசிங்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட்டினி கிடக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடிக்கடி பட்டினி கிடக்கிற, அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்கிற அப்படின்னா உனக்கு எளிமையாக வாழ்வது தான் உனக்கு பிடிக்கும். பணக்கார அந்த வாழ்க்கைக்கு உனக்கு பிடிக்காது. பணக்கார வாழ்க்கை மீது உனக்கு மோகமே ஏற்படாது, ஆசையே ஏற்படாது. அப்போ நீ நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக கடினமாக உழைக்க மாட்டேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணவே மாட்டேன். அப்போ அதனால்தான் பசி பட்டினியோடு கிடக்கிறதையே பார்த்து பயப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. நான் உண்ணாவிரதம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. அதை வெளியே பெருமையாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அதனால் நீங்கள் எளிமையாக வாழ விரும்புகிறவர்கள் மட்டும்தான் உண்ணா நோன்பு இருக்க முடியும். உண்ணா நோன்பு எல்லாருமே இருக்க முடியாது. பணக்காரராக வாழ்கிற எல்லாராலுமே பணக்காரராக வாழணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொகுசாக வாழணும், பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், 4 பேரை வேலைக்கு வைக்கணும் வீட்டில், அப்படி ஆசைப்படுகிற யாராலையுமே உண்ணா நோன்பெல்லாம் கடைபிடிக்கவே முடியாது. உண்ணா நோன்பு கடைபிடிப்பதாக இருந்தால் அவர் எளிமையாக வாழ விருப்பப்பட வேண்டும். தேவையான அளவு, அதான் எளிமை. அதுக்காக குடிசைன்னு நான் சொல்லலை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் குடிசையில் வாழ்வதை நான் ஏற்றுக்கலை. ஆனால் ஒரு தரமான குடியிருப்பு, ஒரு காங்கிரீட் கட்டடம், ஒரு தேவையான அளவு தான் அதோட ஒரு படுக்கை அறை, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, இந்த மாதிரி அவ்வளோதான் ஒரு வீடுங்கிறது. இதுதான் ஒரு ஆளுக்கு தேவையானது. இதிலே நீ திருப்தி அடையணும். நான் ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிறது, 2-3 பேரை வேலைக்கு வச்சுக்கிறது வீட்டில், அந்த மாதிரியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அது ஆடம்பரமான மோகம், ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை, பெரிய வீடு, மட்டன், சிக்கன், இதெல்லாம் ஆடம்பர உணவு, பெருமையாக சொல்லிக்கிறதுக்காகவே சாப்பிட்ற உணவு. அப்போது நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க பழகிட்டிங்கன்னா எளிமையான வாழ்க்கை மீது உங்களுக்கு ஆசை வந்துடும்.
இந்த மாதிரி கஷ்டம்லாம் ரொம்ப, அதாவது உடலை வருத்தி கொண்டு, உடலுக்கு நோயை வரவழைத்து கொண்டு, உடல் நலத்தை கெடுத்து கொண்டு, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உடல் நலனை கெடுத்து கொண்டு, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு நம்ம இன்றைக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஓடி ஓடி பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த மனநிலையை தகர்க்கணும். நீ உனக்கு உடம்பு ஆரோக்கியம்தான் முக்கியம் அப்படின்னா நீ முதல்ல உண்ணாவிரதம் இருக்க பழகு. உண்ணாவிரதம் இருக்க பழகினால் உனக்கு இந்த ஆடம்பர மோகம் என்பது இல்லாமல் போய்விடும். ஆடம்பரமாக வாழணும், ஒரு சொகுசாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே உனக்கு இல்லாமல் போயிடும். எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாய். எளிமையான வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்வாய். ஏன்னா பசி பட்டினிங்கிறது எளிமையான வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது, ஏழ்மையான வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது கிடையாது, வறுமையான வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. எளிமையான வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கைங்கிறது குடிசையில் வாழ்வது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் குடிசையில் வாழ்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாரும் குடிசையில் வாழக்கூடாது. ஒரு தரமான காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டும். அந்த கட்டடத்தில் நீ எளிமையாக வாழணும். அதுதான் எளிமையான வாழ்க்கை. அப்போ பசி பட்டினிங்கிறது நம்ம ஏழ்மையின் அடையாளமாக பார்க்குறோம். பசி பட்டினிங்கிறது வறுமையின் அடையாளமாக பார்க்குறோம். அப்போ பசி பட்டினி உண்ணா நோன்பெல்லாம் இருந்தோம் அப்படின்னா பசி பட்டினியை சந்திக்க வேண்டியிருக்கும், பசியோட வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பசினா என்ன, பட்டினின்னா என்ன, அதை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த பணக்காரராக ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பயந்து போய் தான் உண்ணா நோன்பு இருக்கிறதே மக்கள் பார்த்து பயப்படுறாங்க. பசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஏன் சாப்பிட்றாங்க? பசித்து சாப்பிட்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த பொறுமையே இல்லாமல் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க. காரணம், இந்த பசியெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க, பசியை சகிச்சுக்கிறீங்க, பசியை அனுபவிக்கிறீங்க, பட்டினி கிடக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாளாவது உண்ணா நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாமல் போயிடும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடும். நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடும். அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு பணத்தை சம்பாதிக்கிறக்க ஓடி பணத்தை தேடி ஓடி அலைகிற அந்த ஆசையே உனக்கு இல்லாமல் போயிடும். தேவையான அளவு தான் பணம் ஒரு தேவை, அவ்வளோதான். அதை சம்பாதிக்கிறதே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற அறிவு விடும். அதனால தான் அப்படி மாட்டிக்குவோமோ, எளிமையான வாழ்க்கையில் போய் மாட்டிக்குவோமோ. அதனால் பசியை நம்ம சந்திக்கவே கூடாது. பசியை பார்த்து பயப்படணும், பசியை பார்த்து தலை தெறிக்க ஓடணும், பணக்கார வாழ்க்கையை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏழ்மையில் நம்ம மாட்டிக்கக்கூடாது, வறுமையில் மாட்டிக்கக்கூடாது, எளிமையான வாழ்க்கையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பசியோடு இருப்பதையே அவமானமாக நினைக்கிறாங்க. பட்டினி கிடப்பதையே, உண்ணாவிரதம் இருப்பதற்கே கூச்சப்படுறாங்க. நான் இன்றைக்கி உண்ணாவிரதம், நான் இன்றைக்கி சாப்பிடல, நான் என் உடல் எடையை குறைக்கிறதுக்காக நான் பட்டினி கிடக்கிறேன் அப்படின்னு வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. சாப்பிடுங்க இதை விட என்ன இருக்குது, ஏன் உண்ணாவிரதம் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்ணாவிரதம் இருப்பவர்களை ஊக்குவிக்காமல் அவர்களை அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பதில்லை. அதனால் ஏன் உண்ணாவிரதத்துக்கு மக்கள் ஆர்வமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக மிக முக்கியம். இதுதான் காரணம். அதுக்கு ஏன் உண்ணாவிரதம் இருக்க மாட்டேங்கிறாங்க, கூச்சப்படுறாங்க காரணம் எளிமையான வாழ்க்கையை பார்த்து பயப்படுறாங்க, பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பசியும் பட்டினியும் ஏற்றுக்கிட்டால் பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடும். யாருக்கு பணக்காரராக ஆகணுங்கிற ஆசை வரும்னா, நல்ல வேலைக்கு பசிக்காமலே சாப்பிட்றாங்க பாருங்கள், பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் பசினா என்னன்னே தெரியாதவங்க நல்ல வேலைக்கு பசிக்காமலே சாப்பிடுவாங்க, வயிறு நிறைஞ்சால் கூட சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இந்த நிறைய பணக்காரராக ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையே அதிகமாக இருக்கும். கொழுந்து விட்டு எரியும், துகுன்னு எரியும், கபான்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்க பசியெல்லாம் நீ சகிச்சுக்கிட்ட, உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கிட்ட, பசின்னா என்ன தெரியும், என்னால் 2 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியும், 5 நாள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு என்னால் உயிர் வாழ முடியும். அப்படிங்கும்போது நான் எதுக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட போகிறேன், நான் எதுக்கு சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட போகிறேன், நான் எதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் என்னுடைய ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு நேரங்காலம் தெரியாமல் உழைக்க போகிறேன். அப்போ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. எளிமையான உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கொண்டால் நம்ம பணக்காரராக ஆகணுங்கிற அந்த ஆசையே இல்லாமல் போயிடும். இது ஒரு விதிமுறை.
எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்துவிடும். அதனால்தான் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. இப்போ முஸ்லீம்லாம் பார்த்திங்கன்னா, இஸ்லாமியர்கள் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க எளிமையாக வாழ விரும்புகிறார்கள். அவர்கள்லாம் பணக்காரராக வாழ்கிறாங்களே, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. அப்படின்னா அவங்க எளிமையாகத்தானே வாழணும். ரம்ஜான் மாதத்தில் அவங்க நோன்பு இருக்காங்கல்ல, அப்படின்னா அவங்க எளிமையாகத்தானே வாழணும். நோன்பு இருக்காங்க, பசியோடு இருக்காங்க, பட்டினி கிடக்கிறாங்க, பகலில் எதுவுமே சாப்பிட்றதில்ல, தண்ணி கூட குடிக்கிறதில்ல. அப்படின்னா அவங்க பசி பட்டினியை சந்திக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு பணக்காரராக வாழணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது தானே. எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை தானே அவங்களுக்கு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு எளிமையாக வாழணுங்கிற அந்த ஆசை இல்லை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இஸ்லாமியர்கள்லாம் எளிமையாகத்தானே வாழணும். ஏன்னா பசி பட்டினியை சந்திக்கிறாங்க. உண்ணாவிரதம் இருக்க அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அவங்க எல்லாருமே எளிமையாக ஒன்றும் வாழவில்லையே, ஆடம்பரமாக வாழ்கிற நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். எல்லா இஸ்லாமியர்களும் முதல்ல ரம்ஜான் மாதத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு கடைபிடிப்பதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நோன்பு பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு மாதம்தான் கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் அவங்க உண்ணாவிரத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நோன்பு கடைபிடிப்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் கிடையாது. நீ வருடம் முழுவதும் உண்ணா நோன்பு என்பது உனது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். இது ஒரு மத வழக்கமாக வருடத்தில் ஒரு முறை மட்டும் அவர்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதிகாலையிலே நல்லா சாப்பிட்ருவாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவங்க உண்ணா நோன்பு இருப்பாங்க. அப்போ அந்த காலையில் 6 மணிக்குள்ளே 5 மணிக்கெல்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா உண்ணா நோன்பு இருப்பாங்க. அப்புறம் 6 மணிக்கு பிறகு நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்லா அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு வயிறு நிரம்பி, அப்போ அவங்க உண்ணா நோன்பு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அது உண்மையான உண்ணா நோன்பாக அது இல்லை. வருடத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும். அப்புறம் நைட்டு கூட அவங்க சாப்பிட்லாம். அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. வயிறை ஃபுல்லாக நிறச்சிட்றாங்க. இப்போ எப்படின்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், நைட்டு தூங்குவோம், நைட்டு சாப்பிட மாட்டோம், சாப்பிடாம நம்ம தூங்குவோம். அவங்க பகலில் சாப்பிடுவோம், அப்படி தானே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சாப்பிட்லாம், நைட்டு வயிறை நிரப்பிக்கோங்க, பகலில் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். அப்போது ரம்ஜான் மாத உண்ணா நோன்பு என்பது ரொம்பவும் ஆழமானது, அர்த்தம் நிறைந்தது, பயன் தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வருடத்தில் ஒரு முறை தான் கடைபிடிக்கிறார்கள், ஒரு மாதம் மட்டுமே. அதனால் அந்த உண்ணா நோன்பு என்பது அதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதாக தொடர்பு கிடையாது. அந்த உண்ணா நோன்பு என்பது அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்ல முடியாது. அது அதுலேருந்து அந்த உண்ணா நோன்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு நைட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு இரவு நேரத்தில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த 6 மணி, காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் கொஞ்சம் பட்டினியாக கிடக்கணும், அவ்வளோதான். அது அதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லைல்ல. அதில் உண்ணா நோன்பு இருப்பதற்கான அதில் பெரிய மன உறுதி தேவையில்லை. அதை கடைபிடிப்பதற்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிது. அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ரம்ஜான் மாத உண்ணா நோன்பை அவர்கள் கடைபிடிப்பதால் அவர்களுக்கு பெரிய நன்மை எதுவும், சிறப்பு எதுவும் அதில் இல்லை. அதில் ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது. அதில் பெரிய நன்மை எதுவும் விட போவதில்லை. அவங்க இரவில் சாப்பிட்றாங்க. இரவு சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். பகலில் மட்டும் அவர்கள் பச்சை தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இஸ்லாமியர்களும் உண்ணா நோன்பு இருப்பதும் கிடையாது. அதனால் ஒரு சில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு பாதிக்கு பாதி அவ்வளோ பேர் தான் கடைபிடிப்பாங்க. அப்படின்னா கூட இரவு சாப்பிட்றாங்க. தேவையான அளவு உணவு இரவு சாப்பிட்றாங்க. பகல் நேரத்தில் மட்டும் அவங்க உண்ணாமல் இருக்கிறார்கள். அது வருடத்தில் ஒரு மாதம் மட்டும்தான். ஆனால் உண்ணா நோன்பு என்பது வருடம் முழுக்கும் கடைபிடிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. வருடம் முழுக்க சாப்பிடாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. வாரத்தில் ஒரு நாள், எப்போல்லாம் உனக்கு சில டைமில் நம்ம காலையில் சாப்பிட வேண்டாம்னு தோணும், அந்த மாதிரி இருக்கணும். வேலை தவறாமல் சாப்பிட்றது இல்லாமல் சில டைமில் நமக்கு தோணும், இப்போ அப்புறம் காலைல வேண்டாம், மத்தியானமே சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். சில நாள் நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ஃபுல்லாக நான் உண்ணா நோன்பு அப்படின்னு, அந்த மாதிரி வாரந்தோறும், வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னா மாதத்தில் 4 நாள். பாருங்கள், அப்போ மாதத்தில் 4 நாள்னால் 12 மாதம், 14 40, 2 மாதத்தில் 4 நாள், 14 40, ஒரு 48 நாள். பார்த்திங்களா,
அதிகமாக ஒரு 50 நாள்கிட்ட வருது. அப்புறம் அடிக்கடி நம்ம வந்து ஒவ்வொரு வேளை உண்ணாவிரதம் இருக்கிறோம். இப்போ இதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இதுதான் உண்ணா நோன்பே தவிர வருடத்தில் ஒரு நாள் நைட்டெல்லாம் சாப்பிட்டுவிட்டு பகலில் உண்ணாவிரதம் இருக்கிறது, நைட்டு சாப்பிட்ட உணவு பகலில் செரிமானமாக போகுது, அவ்வளோதான். அப்போ அதில் என்ன சிறப்பு இருக்குது? அதனால் உண்ணா நோன்பு என்பது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும்.